தலைவர் அண்ணன் அண்ணாமலையார் அவர்களிலோ சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய மதுரை வடக்கு தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் அவர்களை ஆதரித்து நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் திமுகவிற்கு சின்ன சுக்குணமாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற இளம் புயல் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இங்கே மதுரைக்கு வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் பிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரர் மருத்துவர் மதிப்புக்குரிய அண்ணன் டாக்டர் சரவணன் அவர்கள் நம்ம மத்தியிலே வாக்கு சேகரிப்பார்கள். அதனை தொடர்ச்சியாக நம்முடைய மதிப்புக்குரிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இங்கே நம்ம மத்தியிலே வாக்கு சேகரிக்க இருக்கின்றார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மதுரை வடக்கு தொகுதியில் வெற்றி வேட்பாளரான எனக்கு டாக்டர் சரவணன் எனக்கு வாக்கு சேகரிப்பதற்காக தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணா நகரில் அண்ணாமலை சார். அதுதான் இன்னைக்கு பேப்பர் நியூஸ் ஒரு தலைப்பு செய்தி, அண்ணா நகரில் அண்ணாமலை சார். ஆனால் இன்னைக்கு அவர் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறார். அவர் இப்ப எனக்கு வாக்கு சேகரிப்பார். அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அன்பார்ந்த பெரியவர்களே, அதுக்கு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, மதுரை வடக்கு தொகுதியினுடைய நம்முடைய வெற்றி வேட்பாளராக டாக்டர் சரவணன் அவர்கள் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பெரிய மாற்றத்திற்காக நாம் தயாராக இருக்கின்றோம். 5 ஆண்டு காலமாக தமிழக மக்கள்லாம் ஒன்னையா சொல்றாங்க, திமுக நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், ஆட்சியிலிருந்து வெளியே போகும். அருமை சொன்னீங்களே, கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது இந்த திமுக ஆட்சியை அங்கிருந்து அகற்ற முடியும் என்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாளும் வந்துவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி நாம் எல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். மதுரையை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இரும்பு கோட்டையாக புரட்சி தலைவர் ஐயாவுடைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னைக்கு நாம் எல்லோருமே கூட்டணி கட்சிகள் என்றோடுமே அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றோம். மே 4ஆம் தேதிக்கு பிறகு அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது நமக்கு ஐயா தமிழகத்தில் 2 தளபதி வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டார். 2 தளபதி வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டோம். மதுரை வடக்கில தளபதி வேண்டாம், கோட்டையில தளபதி வேண்டாம், 2 தளபதியும் வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டார். 2 தளபதி வீட்டுக்காக இந்த தளபதி ஜெயிக்கக்கூடாது, அந்த தளபதி ஆட்சியை அமரக்கூடாது. நமக்கு இன்னைக்கு தேவையெல்லாம் நம்முடைய டாக்டர், மக்கள் மருத்துவர், நிறைய பணிகளை செய்யக்கூடியவர், அறக்கட்டளை மூலமாக எண்ணற்ற குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எனக்கு தெரிந்து நேரடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர். அருமை சொந்தங்களே, பாராளுமன்ற தேர்தலில் மதுரையிலே போட்டியிட்ட பொழுது நீங்கள் எல்லாம் டாக்டர் சரவணன் அவர்களுக்கு உங்களுடைய அன்பை அள்ளிக் கொடுத்து இன்னைக்கு பலமாக நம்முடைய கூட்டணியும் வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய சரித்திரத்தை படைப்பதற்கு தயாராக இருக்கிறார். நீங்களே சொல்லுங்க, மதுரை வடக்கு தொகுதியில உங்களுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தளபதி என்ன எத்தனை முறை தொகுதிக்குள்ள வந்திருக்கிறார் நீங்க சொல்லுங்க. அவரை தொகுதிக்குள்ள யாரும் பார்த்தது கிடையாது. இந்த தொகுதி எப்படி இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. இந்த தொகுதி எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம் என்பது கூட தளபதி அவருக்கு தெரியாது. எனக்கு தளபதியின் ஒருத்தர் இருக்காருன்னு எப்ப தெரியும்னா, காங்கிரஸ் கட்சிக்கு யாருமே இல்லைன்னு அவர் சொல்லும் பொழுதுதான் தளபதியின் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். நான் டிவியில பார்த்த யாருப்பா தளபதி, அவர் சொல்றாரு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வேலையே இல்ல, ஒரு தொகுதிக்கு 4000 பேர் இருக்கிறாங்க, பூத்துல கூட ஆள் இல்ல, இவங்க ஆட்சியில பங்கு வைக்கிறாங்க, அந்த கொளுத்தி கொண்டு போய் இங்கிருந்து தளபதி அவர்கள் தான். எனக்கு காங்கிரஸ் கட்சி பிச்சுக்கிட்டு கிடக்குது. ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன் என்று டெல்லியிலே அலம்பெடுத்து அமர்ந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சி 28 தொகுதிகளை போட்டியிடுது, 28 தொகுதியிலும் தோல்விதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் காங்கிரசுக்கு வேலை செய்வதற்கு தயாராக இல்லை. அப்பதான் எனக்கு தெரியும் ஒரு தளபதியின் ஒருத்தர் இருக்கார். அருமை சொந்தங்களே, எப்படிப்பட்ட மாநகர் இது. இப்பதான் மதுரை தெற்கு தொகுதியில் நம்முடைய தேசிய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நிதின் நாபின் அவர்கள் இப்பதான் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருந்தார். ஐயா கொடி அப்படியே கொஞ்சம் சைட்ல வச்சுட்டீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. அருமை சொந்தங்களே, எப்படிப்பட்ட மாநகரம்,
நீங்க பாருங்க, இந்தியாவுல 10 லட்சம் பேருக்கு மேல வசிக்கக்கூடிய நகரம் 40 நகரம் இருக்குது. 10 லட்சம் பேருக்கு மேல வசிக்கக்கூடிய நகரம் 40. அந்த 40 நகரத்திலையும் சுத்தத்துல கடைசியாக வந்திருக்கக்கூடிய நகரம் மதுரை என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அவல நிலைமைக்கு காரணம் யார்? இங்கே கொள்ளையடிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு மேயர், பிடிங்கி தின்பதற்காக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஓட்டுநர்களாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் ஓட்டுநர்களாக பிடுங்கி தின்பதற்காக இருந்து இன்னைக்கு மதுரை நகரத்தை ஒரு குப்பை நகரமாக மாற்றி இருக்கின்றார்கள். அருமை சொன்னது உங்களுக்கு தெரியும். மதுரைக்கு மேயரே கிடையாது. அக்டோபர் 2025 மேயர் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கின்றார். எதற்காக? மதுரையில ஊழல் செய்து 200 கோடி ரூபாய் மேயருடைய கணவன் சம்பாதித்ததற்காக. எப்படிங்க ஊழல் பண்ணாங்க? சொத்து வரி ஏற்றினாங்க. 25% 100% சொத்து வரி ஏற்றினாங்க. பெரிய மனிதர்களை இவங்களே பார்த்து சொத்து வரி கம்மியா போட்டுக்கிற சைடுல பணம் கொடுங்க. அந்த மாதிரி வசூல் செய்த பணம் மட்டுமே 200 கோடி. அதனுடைய நேரடி அவலம் யாருக்குன்னா பொதுமக்களுக்கு. சீவேஜ் பாருங்க, டிரைனேஜ் பாருங்க, குடிக்கிற தண்ணியை பாருங்க, நடக்கக்கூடிய ரோட பாருங்க, ஏதாவது ஒன்று சுத்தமா இருக்கான்னு பாருங்க. அருமை சொந்தங்களே, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க? பிடிஆர் போய் ஏங்க மதுரை வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, நீ பாலிடிக்ஸ் படிச்சியா? என் பரம்பரை என்ன? என் அப்பா யாரு? என் தாத்தா யாரு? என் குடும்பம் யாரு? நாம கேட்டது ஒரே ஒரு கேள்வி, மதுரையை ஏங்கய்யா இப்படி வச்சிருக்கிறீங்க? அவரு தாத்தா பாட்டில இருந்து நமக்கு லெக்சர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இன்னொரு பக்கம் மூர்த்தி, மதுரையினுடைய இன்னொரு அமைச்சர் மூர்த்தி, பொறுப்பு அமைச்சர் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கலெக்டர்மா மேடையின் மீது அமர்ந்திருந்தாலும் கூட எப்படி பேசுவார்னா, எங்கோ எந்திரி போ அப்படிப்பார். யாருக்கு? உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினுடைய நண்பர்கள் ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக கலெக்டருடைய இருக்கையை கொடுக்கணுமா? எப்படிப்பட்ட பெயர் வாழ்ந்த மதுரைக்கு எப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கிறாங்க என்று யோசித்து பாருங்களேன். அப்படி சொன்னாங்க. நமக்கு வந்து மொத்தமாக போக வேண்டும், மொத்தமாக போகணும். திருப்பரங்குன்றத்தில் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் வெற்றி பெறும். அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்கள் வெற்றி பெறும். அதே போல நம்முடைய ப்ரொஃபசர் ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் மதுரை தெற்குல தாமரையில வெற்றி பெறும். அதுபோல மதுரை வடக்குல நம்முடைய வெற்றலையில டாக்டர் சரவணன் அவர்கள் வெற்றி பெறும். ஐயா, முழுமையாக இந்த டீம் நமக்கு வேண்டும், முழுமையாக இவர்கள் வேண்டும். அமைச்சர்களிலிருந்து எல்லோரையும் நீங்கள் தோற்கடிக்கணும். மதுரை மாநகரத்தினுடைய பெருமக்களே, குறிப்பாக 2 தளபதியும் வேண்டாம் நீங்க முடிவு பண்ணுங்க. 2 தளபதி வீட்டுக்கு போங்க. மதுரை வடக்கினுடைய தளபதி வீட்டுக்கு போங்க. சென்னையில் இருக்கக்கூடிய தளபதி நீங்களே வீட்டுக்கு போங்க. ஏன்னா நிச்சயமாக மதுரை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அன்பு சொன்னங்க. அது மட்டுமில்லை அன்பு சொன்னங்களே, இன்னொன்றையும் மதுரையின் நகரத்துறை மக்கள் பெருமையோடு யோசித்து பார்க்க வேண்டும். மதுரை தான் அரசியல் மாற்றத்திற்கு எப்பொழுதுமே அடித்தளம். மதுரையில அனைத்து தொகுதியிலும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணுங்க. அது மாற்றத்திற்கு இங்கிருந்து நீங்க அடித்தளத்தை போட்டாதான் தமிழகத்தில் 210 தொகுதிகளை தாண்டி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வலிமை மிகுந்த முதல்வராக மே 4க்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும். ஐயா, மதுரை மெட்ரோ நாங்கள் உறுதியளிக்கின்றோம். இப்பதான் நம்முடைய தேசிய தலைவர் அவர்கள் உறுதியளித்தார். மதுரைக்கு மெட்ரோ கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. இவங்க கையில ஓட்டப்பணையை கொடுத்த மாதிரி ஒரு மெட்ரோவுக்கு சரியான அறிக்கையை கூட தயார் செய்து டெல்லிக்கு அனுப்பி வைக்க முடியவில்லை. மதுரைக்கான மெட்ரோ நம்முடைய ஆட்சியில தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நம்முடைய அருமை சகோதரர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது மெட்ரோ வந்தே தீரும். அருமை சகோதரி, உலகம் தரம் வாய்ந்த மருத்துவமனை எய்ம்ஸ், இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ், டெல்லிக்கு வெளியே மிகச்சிறந்த எய்ம்ஸ் என்பது மதுரையில் நாம் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எய்ம்ஸ். 2021 கோடி ரூபாய் செலவு செய்து மதுரை மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு உங்களுடைய மண்ணிலிருந்து அக்டோபர் நவம்பர் 2026 பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. ஐயா, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி 2022 ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிலிருந்து எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில பசங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பது மட்டும்தான் பாக்கி, தவறு நம்மீது இல்லை. கடந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எய்ம்ஸ் வேலையே நடக்கக்கூடாது என்று நத்தையை போல் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன்? 2 பேருக்கு பெருமை வந்துருமா? டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் கொடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்கள், தமிழகத்திற்கு எய்ம்ஸ் வேண்டும் என்று கேட்டு பெற்ற புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் 2 பேருக்கும் பெயர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆமை வேகத்தில் இந்த எய்ம்ஸ் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். ஐயா, எய்ம்ஸ்ல ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு 8 மாத காலம், பர்மிஷன் கொடுப்பதற்கு 8 மாத காலம் தேவைப்பட்டது. நிலத்தை எடுப்பதற்கு 2022 2024 வரை நிலத்தை எடுப்பதற்கான நேரம். எப்படிங்க எய்ம்ஸ் கொடுக்க முடியும்? எனக்கு புயல் வேகத்தில் எய்ம்ஸ் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. டர்ன்கி ப்ராஜெக்டாக அக்டோபர் நவம்பர்ல மதுரை மக்களுடைய பயன்பாட்டிற்கு அதை கொண்டு வருவோம். அப்பொழுதும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக டாக்டர் சரவணன் அவர்கள் இங்கே இருக்கும் போது நாங்கள் மதுரை வளர்ச்சியை நோக்கி மெட்ரோவிலிருந்து, எய்ம்ஸிலிருந்து, குப்பை நகரமாக இருக்கக்கூடிய
மதுரையை இந்தியாவுடைய முதல் சுத்தமான நகரமாக சிறப்பு நிதியை கொண்டு வந்து அதையும் நாங்கள் மதுரைக்கு கொண்டு வருகின்றோம். மதுரை சொன்னது இன்னும் பேசிக்கிட்டே போலாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தாய்மார்கள் இருக்கிறாங்க. சுத்தமாக பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சினா திமுக. பெண்களுக்கு எதிரான ஆட்சினா திராவிட முன்னேற்ற கழகம். 3 வயது குழந்தைக்கு கிருஷ்ணகிரியில பாலியல் தொல்லை, திருவண்ணாமலையில 65 வயது மூதாட்டிக்கு திருவண்ணாமலையில பாலியல் தொல்லை. என்னங்க ஆட்சி நடத்துறீங்க? காட்டாட்சி. முதலமைச்சர் கையிலே காவல்துறை அதிகாரம் இருக்குது. கையில இரும்பு கையினாரு, ஆனா துருப்பிடித்த கையை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். நம்ம சொந்தங்கள். அதனால அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், 10 மணிக்கு பிரச்சாரத்தை முடிக்கணும். ரோட்ல மெயின் ரோட்ல இருந்து கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்களே, உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரலாற்றுகாராக ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்றால் 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர வேண்டும். அதற்கு மதுரை வடக்கில தளபதி தோற்கடிக்கப்பட்டு டாக்டர் சரவணன் அவர்கள் வெற்றி பெற வைத்து இங்கிருந்து இரட்டை இலை சின்னத்திலே அவருக்கு நீங்கள் வாக்குகளை அள்ளி கொடுத்து ஒரு மாபெரும் வெற்றியை நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையாக பாடுபடக்கூடிய எல்லா நம்முடைய அன்பார்ந்த தலைவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் சுட்டடிக்கின்ற வெயில பார்க்காம அவரை பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நம்மோடு இரட்டலைக்கு தோளோடு தோல் கொடுத்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய எல்லா கட்சிகளும் மருதி சேனையிலிருந்து எல்லா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து நம்முடைய எல்லா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரசுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு பெரிய வெற்றி செய்தி. நீங்கள் மே 4ஆம் தேதி தமிழகத்துல 2 தளபதியும் தோற்கடிக்கப்பட்டார் என்கின்ற பெரிய வெற்றி செய்தியை கொடுக்கும். அது மட்டுமல்ல சகோதர சகோதரிகளே, போன வாரம் டிஜிபி எலெக்ஷன் கமிஷன் மாத்தினாங்க, நேற்று தலைமைச் செயலாளர் மாத்தினாங்க. நீங்க முதலமைச்சரை மாத்திருங்கம்மா நான் கோரி கேட்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் சக்தியாக நீங்கள் முதலமைச்சரை மாற்றி தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். சின்ன குழந்தையிலிருந்து வயதான தாய்மார் வரை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து, நேரம் ஆகியிருந்தாலும் கூட பொருட்படுத்தாம நாங்க 2 மணி நேரம் தாமதமா இந்த பாயிண்ட்டுக்கு வர்றோம். ஏன்னா நம்முடைய தேசிய தலைவருடைய ரோட் ஷோ முடிவதற்கு நேரமாகி விட்டது. அதையெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம தாய்மார்கள் முகமலர்ச்சியோடு எங்களை வரவேற்று 2 மணி நேரம் தாமதமாக வந்தும் கூட இங்கே நின்று நாங்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் ஓங்குக. புரட்சித் தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மாவுடைய புகழ் ஓங்குக. உலகத்தினுடைய விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகழ் ஓங்குக. நன்றி.